நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தகப்பாட்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, கட்சி ஜாதி மதம் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ என்னடா ரீசெண்டாக வர்ற எலெக்ஷனில் நாம எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கலாம் அப்படின்ற வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் போது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது விஷயமா ஒரு நண்பரை நேரிலேயே வர சொல்லியிருந்தேன். அந்த நண்பர் வந்திருக்காங்க. ஆனா அவங்க நான் வீடியோவில் வர வேணா என்னுடைய கேள்விகளை கேட்கிறேன், அதுக்கான பதிலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வழியாக அவருடைய கேள்விகளும் நம்மளுடைய பதில்களும் இது முழுக்க முழுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சார்பாகவும் கடமைப்பட்டிருக்கோம். ஓட்டுநர் இனத்தின் சார்பாகவும் இதற்கான பதில்கள் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால இந்த வீடியோ பதிவு நண்பரே கேளுங்க உங்களுடைய கேள்வியை. வணக்கம் நண்பரே. வணக்கம். முதல் விஷயம், இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்து கட்சி ஜாதி மதம் அப்பாற்பட்டது நம்ம ஓட்டுநர் இனத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பல வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா உங்களை நல்லாவே நான் பார்த்துருக்கேன். நீங்க போடுற வீடியோஸ் எல்லாமே பரிச்சயம் இருக்கு. எல்லா வீடியோஸ்லயுமே ஒரு 10 வீடியோ வருதுன்னு அதுல ஒரு 8 வீடியோல நம்ம ஓட்டுநர் என்னன்றது வந்து கட்சி ஜாதி மதம் 3க்கு அப்பாற்பட்டது, நம்ம வந்து பொது சொத்து அப்படின்னு பல இடத்துல பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப புதுசா வந்து எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது இப்ப வரைக்கும் அரசாங்கம் ஓட்டுநர்கள் அவங்களுக்காக நலத்திட்டங்கள்ன்றது பெரிய அளவில் எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பார்த்தா அந்தந்த இதுகளுக்கான துறைகள் தனியா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஓட்டுநர் 2 கோடி பேர் லைசன்ஸ் வாங்கினவங்க மட்டும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டுநருக்குன்னு ஓட்டுநர் நலவாரியம் தனி ஒரு இலாக்காவா துறையா கொண்டு வரல. போக்குவரத்து துறை தனி இலாக்காவா இருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த ஓட்டுநர்களை கொண்டு வரல. இவங்களுக்கான பெனிஃபிட்ஸை தனியா கொண்டு வந்து கொடுக்கல. ஏன்னா மக்கள் பணி செய்யக்கூடிய நபர்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தான் பயன்படுது. அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், ஓட்டுநர்களுக்குன்னு முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கல. ஏதோ 10ஓட 11 எங்களையும் வச்சிருக்காங்க. இப்ப அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா 19வது இடத்துல தான் ஓட்டுநருக்கு இடம் கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டுமான தொழிலாளியின் பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கு 3200 ரூபாய் கொடுக்குறாங்க அரசாங்கம். ஆனா ஒரு ஓட்டுநரினுடைய பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கு பார்த்தா வெறும் 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் அவங்களுடைய பார்வையிலேயே பின்தங்கி நிக்குது. எதனால இன்னைக்கு உயிரை பணைய வச்சு 100% ஓட்டுநர்கள் உயிரை பணைய வச்சு செய்யக்கூடிய இந்த தொழில ஓட்டுநர்களுக்குன்னு முழுமையான மதிப்போ அங்கீகாரமோ பாதுகாப்பு கிடையாமோ. இன்னைக்கு ஒரு ஓட்டுநர் விபத்துல இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. இந்த ஒரு பயத்தினாலேயே நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா என் பொண்ணு அனாதையா நின்றுமேன்ற ஒரு காரணத்துக்காகவே ஓட்டுநருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு எந்த ஒரு பெற்றோருமே தயாரா இருக்கிறது இல்லை. இன்னைக்கு மற்ற துறையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மரணம் அப்படின்றது ஒரு 5% இருக்கும். ஆனா ஓட்டுநருக்கு பாத்தீங்கன்னா 99% மரணம் கூட தான் இருக்கு. இதனாலேயே நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அந்த குடும்ப நடுத்தருவுல நிற்கும். ஏன்னா முன்னாடி நின்று பாக்குறதுக்கு அரசாங்கம் தயாரா இல்ல. ஒரு பொது சொத்து இன்னைக்கு சாராயம் குடிச்சு சாகிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயோ, கூட்ட நெரிசல்ல சாகிறவங்களுக்கு 32 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு மனம் இருக்கிற இந்த அரசாங்கம் ஒரு ஓட்டுநர் விபத்துல இருந்தா அது மக்களுக்காக போராடி இருந்தானே, அது குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுப்போம், இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வரல. அப்ப இனிமேல் நாங்க கேட்டுக்கிட்டே இருந்து வருஷம் பூரா போயிருச்சு. இனி எங்க காலத்திலேயாவது போராடி இதை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்தோம். நிறைய மனுக்கள் கொடுத்தோம், ரோட்ல நின்று போராடி பார்த்தோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அதாவது 100 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் வண்டி ஓட்டிட்டு இருந்தோம், 95 பேர் வீட்டுல இருந்தோம். டிரைவர்கள் வண்டிக்கு போகாம எப்படி சாப்பிடுவாங்கன்னு கூட யாருமே யோசிக்கல. அன்னைக்கு நிறைய பேர் பட்டினி இருந்தாங்க, அதுல நானும் ஒரு நபர். அப்படி இருக்கும்போது மாற்றங்கள் அரசாங்கம் கொண்டு வர போறது இல்லை. அப்ப அதுக்காக நாம போராடணும் அப்படின்ற ஒரு நிலைமை. எந்த மாதிரி போராடலாம் அப்படின் போது இன்னைக்கு அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம அவங்க கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஓட்டுன்ற ஒண்ணு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க நம்மள பார்ப்பாங்க. அப்ப இந்த எலெக்ஷன்ல நாம நிற்போம். நம்ம ஓட்டுநர்களினுடைய ஓட்டை நம்ம ஓட்டுநர்களுக்கே போட சொல்லும் போது அப்ப ஒரு குறிப்பிட்ட ஓட்டு விழுகுது அப்படின்றப்ப அவங்க ஒத்து பார்ப்பாங்க இல்லையா? அப்பயாவது ஓட்டுநர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஒரு நலத்திட்டங்களை கொடுப்போம். இந்த தனியா ஒரு ஓட்டுநர் நலவாரியத்தை தனி இலாக்காவா கொண்டு வருவோம்ன்ற என்ன அவங்களுக்கு வருமானதை யோசிக்க வைப்போம்ன்றதுக்காக இந்த எலெக்ஷனை நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப திருப்திகரமான பதிலாக தான் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எந்த ஃபீல்டில் வேலை செய்யறவங்களுக்குனால இன்சூரன்ஸ் போடும்போது ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் டிரைவருக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னா ரிஸ்க் பேக் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் நம்பர் 1ல இருக்காங்க லிஸ்ட்ல, டிரைவர்ஸ் தான் லிஸ்ட் நம்பர் 1. அதனால இன்சூரன்ஸ் போடும்போது கூட அவாய்ட் பண்ணுவாங்க. நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் பல இடங்கள்ல. சரிங்க நண்பரே, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க கட்சியா செயல்படணும் இல்ல இப்ப நீங்க வந்து சுயேட்சையில நிக்கணும்னு சொல்றீங்க. இது வந்து இப்ப ஜெயிக்கிறோன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல. இப்ப நீங்க எஃபெக்ட் போடுறீங்க, ஒவ்வொரு ஊர்லயும் சுயேட்சையா நிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அதுல ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க, ஒரு சிலர் தோக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஏன்னா பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கு, பெரிய பெரிய ஜாமான்கள் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு போடுற எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? உங்க ஓட்டுநர்கள் வந்து எஃபெக்ட் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கான பாதிப்புன்றது இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சம்பளத்தை விட்டு போகணும். இந்த மாதிரி விஷயங்களை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அதுக்கு யாரும் உங்களுக்கு பணம் உதவி செய்யற மாதிரி யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல நண்பரே, அதாவது அந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு இப்போ வரைக்கும் ஓட்டுநருக்கே யாரும் இல்ல.
கொரோனா காலத்துல படுத்து கிடக்கும் போதே சப்போர்ட் பண்ணாதவங்க இன்னைக்கு எலெக்ஷன்ல நிக்கிறோம்னு சொன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? முழுக்க முழுக்க இது நாங்களே எங்களை வருத்திக்கிறோம். அதாவது எப்படி சொல்றது, இப்போ ஒரு போர்க்களத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க உயிரிழப்பு முதற்கொண்டு எல்லாமே ஏற்படும். அது தெரிஞ்சுதான் போர்க்களத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி நமக்கான மாற்றத்தை நாம கொண்டு வரணும் அப்படிங்கும் போது அதுல நாம இழக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கும். நம்மளுடைய பணமா இருக்கட்டும், நம்மளுடைய வேலை நேரமா இருக்கட்டும், நாட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இழந்துதான் ஒரு போராட்டத்தை முன்னாடி கொண்டு வர முடியும். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு சும்மா கிடைக்கலையா, ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட உயிரிழப்புகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்து போராடி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சு. அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன்ல இப்ப நிக்கிறவங்க ஓட்டுநர் இனத்தினுடைய பாதுகாப்பு, நமக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு துடிப்பு உள்ள ஒவ்வொருத்தரும் நிக்க முன் வராங்க. அவங்க கை காசை போட்டு இந்த நாமினேஷன் தாக்கல் பண்றது, இந்த வண்டிக்கு போகாம பிரச்சாரம் பண்றது, இது அவங்களுடைய சொந்த இதுல தான் பண்றாங்க. ஏன்னா ஓட்டுநர் இனத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுல இருக்கு. உண்மையான ஓட்டுநர்கள் நம்ம இனம் இப்படி கீழே கிடைக்க நமக்கான ஒரு மாற்றம் வரணுமேனு எண்ணத்துல அவங்க வந்து நிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஓட்டுநர்கள் வந்து நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. இது இப்ப அடுத்த கட்டமா இது ஒரு பெரிய கட்சியா நீங்க கட்டமைக்கிற ஐடியால இருக்கீங்களா, இல்ல தற்காலிகமா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறவங்களை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? அதாவது இப்ப ரெண்டு விதமா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். தனித்தனியா நிற்கும் போது ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 234 தொகுதியிலையும் ஓட்டுநர்கள் தனித்தனியா நிற்கும் போது ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ஒரு கட்சியா உருவாக்குறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னும் பேர் வந்து இப்ப சொல்ல வேண்டாமே, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஒரு ஓட்டுநர்கள் கட்சியாவே இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அது இப்போதைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியா இதை கொண்டு வந்துருவோம். அப்படி முடியாத பட்சத்துக்கு சுயேட்சையாவே நின்று ஜெயிச்சு கூட அதுக்கப்புறம் இதை கட்சியா கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல ஒரு அமைப்பு ஒன்னா ஒரு இடத்துல கொண்டு வந்துருவோம். அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முழுக்க ஒரு சங்கம் மட்டும்தான் சேர்ந்து செயல்படுதா, இல்ல எல்லா வகையான ஓட்டுநர்களும் சேர்ந்து செயல்பட போறீங்களா? இல்ல, இப்ப வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல நிக்கலான்ற முடிவு ஒரு 50 சங்கம் வரைக்கும் ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடலூர்ல ஒரு மீட்டிங் போட்டா இப்ப 100 சங்கங்களுக்கு மேல இருக்காங்க. இப்ப தெரிஞ்ச ஒரு 50 சங்கம் மட்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் இருக்கக்கூடிய எல்லா சங்கத்திலையும் பேசுறதுக்கான வேலைகள் அடுத்த கட்ட எங்களுடைய பிரச்சாரமே ஒவ்வொரு சங்கங்களையும் ஒன்றிணைச்சு கொண்டு வந்து அவங்க வழியாக கொண்டு போறதா இப்ப பிளான். நல்ல விஷயம், நல்ல முன்னெடுப்பு. இப்போ இதுல எலெக்ஷன்ல நிக்கிறது வந்து நம்ம மற்ற விஷயங்கள் ஃபேஸ் பண்ற மாதிரி கிடையாது. ஆக்சுவலா எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, கை காசு போடுறாங்க, செலவு பண்றாங்க, இல்ல உடல் உழைப்பு போடுறாங்க. இதெல்லாம் தாண்டி எவ்வளவு தூரம் உங்களோட உறுப்பினர்களாகட்டும், உங்க சார்பா நிக்கிற ஓட்டுநர்கள் எவ்வளவு தூரம் அதுல ஸ்ட்ராங்கா நிப்பாங்க? ஏன்னா இப்ப அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது டிரைவர்ஸுக்கு, மோஸ்ட்லி பெருசா வந்து பரிச்சயம் இல்லை. ஏன்னா பாதி டிரைவர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா பாதி பேர் அந்த டயத்துல ஊர்ல இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில டிரைவர்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்கான ஓட்டை போடுறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நிக்க முடியும்? ஏன்னா வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க சைட்ல ப்ரெஷர் வரும், வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர் வரும், அவங்க சார்ந்த கம்யூனிட்டி வைஸ்ல ப்ரெஷர் வரும். இந்த மாதிரி 1008 ப்ரெஷர்கள் இருக்கும்போது இதை தாண்டி அவங்க ஸ்ட்ராங்கா நின்றுவாங்களா? நான் கேட்க வர கொஸ்டின் என்னன்னா, வாபஸ் வாங்காம கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்றுவாங்களா? ஏன்னா அரசியல்ல நாங்க போட்டி போடுறோம்னு சொல்றதாகட்டும், எல்லாருமே பின்னாடி ஒரு நோக்கத்தோட தான் இருப்பாங்க. வெளியில சொல்றது ஒண்ணா இருக்கும், செயல்பாடுகள் ஒண்ணா இருக்கும். நீங்க அந்த மாதிரி 10ஓட 11 போயிருவீங்களோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம், அதனால கேட்கறேன். நீங்க தப்பா எடுத்துக்காங்க, இந்த தயக்கம் இருந்ததுனால நான் கேட்கறேன். சரி, ஓகே. இப்ப அதாவது இப்ப பெரிய பெரிய அரசியல் கட்சியை எடுத்துக்கங்க. எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் அந்த கட்சிக்கு மட்டும் உண்மையா இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க நினைச்சா ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது அவங்களுடைய மனநிலை. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்ப சொந்தக்காரவங்க வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, அதனால இவங்க வாபஸ் வாங்கிடலாம், இல்ல வேற எதுக்கு மாறிடலாம். நல்லா கேட்டுக்கங்க நண்பர்களே. ஸ்டேரிங்க பிடிச்சி வண்டியை ஓட்டி 10 ரூபா சம்பாரிச்சு உங்க குடும்பத்தையும் உங்க அம்மா அப்பா உங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நிக்கிறது அந்த மோட்டார், அந்த தொழில் தான் உங்களை முன்னுக்கு கொண்டு வருது. நீங்க ஒரு வாரம் வண்டிக்கு போகாம சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கும்போது இதே சொந்த பந்தம் நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க இந்தான்னு சொல்லி 10 ரூபா கொடுக்குமா? கொடுக்க போறது கிடையாது. அப்ப அவங்க சொல்றதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க முழுக்க இந்த மோட்டார் நம்ம குடும்பத்தை பாதுகாக்குது. இந்த மோட்டாரையும் இந்த மோட்டாரை ஓட்டுற அந்த டிரைவரினுடைய இனத்தினுடைய மரியாதையையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இப்ப ஒரு விவசாயி எடுத்துங்க, ராணுவ வீரர் எடுத்துங்க. ஒரு விவசாயி விவசாயம் பண்றாரு அப்படின்னா முழு மனதோட நிறைவோட அந்த விவசாயத்தை பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைப்பாங்க, சாப்பிட்டு பசியாரட்டும் அப்படின்னு. ஒரு ராணுவ வீரர் நாட்டுல நிக்கிறாரு அப்படின்னா அவர் முழுக்க முழு பலத்தோட நின்று நாட்டை பாதுகாப்பார். இது இயற்கை. இதே இடத்துல தான் ஓட்டுநர்களும் நாங்க களத்துல இறங்குறோம் அப்படின்னா எங்களுடைய ஒரே குறிக்கோள் ஓட்டுநர் இனத்துக்கான மாற்றம், எங்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், எங்களுக்கு தேவையானதை நாங்களே கொண்டு வரணுன்றதுக்காக தான். இந்த இடத்துல உண்மையா இந்த மோட்டாரையும் இந்த ஓட்டுநர் தொழிலையும் நேசிக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் யாருடைய பேச்சை கேட்டோ வாபஸோ இல்ல கட்சி மாதிரியோ போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு. இல்ல, இந்த கேள்வி நம்ம முன்வைக்கிறதுக்கு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இன்கேஸ் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து யாராவது 1-2 பேர் போயிட்டாங்கன்னா அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுங்க? அதுக்கான
எந்த விதத்துல தயாரா இருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். அதாவது அப்படி போறாங்க அப்படின்னா அவங்க இந்த மோட்டார் தொழிலுக்கே செய்யற துரோகம் அது. ஓகே, யோசிச்சு பாருங்க. இல்ல, அது இந்த மோட்டார் தொழிலுக்கே செய்யற துரோகம். எந்த அடிப்படையில போவாங்கன்னு நீங்க கேக்குறீங்க? இல்ல நான் கேக்குறது எல்லா வகையிலும் பிரஷர் இருக்கும். சரி, எல்லா சைட்லயுமே. இப்போ வீட்டுல சொல்றதை நான் தட்டி கழிச்சிடலாம், என்னோட ஓனர் கிட்ட சொல்றதை நான் தட்டி கழிச்சிடலாம். ஆனா என் ஃபேமிலி சர்க்கிள் இருக்கும் இல்லைங்களா, நான் இருக்கிற தெருவுல, நான் இருக்கிற ஊர்ல, அங்க உள்ள பெரிய மனுஷங்களோட அழுத்தங்கள் இருக்கும். ஏன்னா நான் என் ஃபேமிலியோட அங்கதான் வாழணும். ஏன்னா இப்ப வரைக்கும் ஃபேமிலி சைட்லயோ மத்த இடத்துலயோ டிரைவர்ஸ்க்கு தனி பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. ஆமா. ஏன்னா மத்த கட்சி மாதிரி உங்களை நாங்க எடுத்துக்கவும் முடியல. ஏன்னா மத்த கட்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இதுக்காக நாங்க போராடுறோம், இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி சொல்லுவாங்க. அதை செய்யறாங்களான்றது ரெண்டாவது, அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் அரசியல் கட்சின்னு சொல்லி உள்ள வந்த யாருமே அவங்க முன்னெடுத்து வச்ச பாதையை கரெக்டா கொண்டு போய் செலுத்தினதாக சரித்திரமே கிடையாது. எல்லாருமே தடம் மாறி இருக்காங்க, தடம் புரண்டு இருக்காங்க. இது பல கட்சிகளுக்கும் பொருந்தும் நான் சொல்ற விஷயங்கள். அந்த மாதிரி போகாம நீங்க எவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியும்? இது நல்ல முயற்சியா இருக்கு. இதை நான் வந்து தப்பா எடுத்துக்கிறதுக்காகவோ உங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காகவோ நான் சொல்லல. நீங்க எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் கேட்கிறேன். சரி, ஓகே, இது நல்ல கேள்வி. கண்டிப்பா இது என் மனசுல இருந்ததுதான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே விஷயம் தான், இப்ப எலெக்ஷன்ல நிக்கிற நபர்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு அவங்க குடும்பமோ அவங்க ஃபேமிலி சர்க்கிளோ அவங்க ஊர் தலைவர்களோ இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க. நம்ம ஓட்டுநர் இனம் ஐயா, எலெக்ஷன்ல நான் நிக்கிறது 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கோ வெள்ளை வேட்டி சட்டை போட்டு சுத்துறதுக்கோ கிடையாது. எங்களுடைய நலத்திட்டம், எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்க தாராளமா வாபஸ் வாங்கி வரோம். எங்களுக்கு நான் கேட்கிற விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தா வாபஸ் வாங்கி வரோம். வேற ஒண்ணு வேணாம். இல்ல அப்படி சொன்ன உடனே வாபஸ் வாங்கிடுவீங்களா? அப்படி வாயில நாங்க சொல்ற விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டா வாபஸ் வாங்குறோம். எங்களுக்கு அது தேவையில்லையா? எலெக்ஷனுக்கு நாங்க வர வேண்டிய கட்டாயமே இந்த இடத்துல தானே இருக்கு. அந்த கோரிக்கைகள் எங்களுக்கு நிறைவேறிட்டா நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப உங்களுக்கு லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்தா ஓகேன்றீங்க? எழுதி கொடுத்தாலும் அது சட்டமா அமலுக்கு வரணும். என்ன கோரிக்கைன்றத முதல்ல கேளுங்க, அப்பதானே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கோரிக்கை என்னன்றதை கேளுங்க. இல்ல சார், எலெக்ஷன்றது வந்து எல்லா கட்சியுமே கிட்டத்தட்ட யாருமே ஆட்சியில் இருக்க மாட்டாங்க. அந்த டயத்துல தான் எலெக்ஷன் வைக்க போறாங்க. அந்த டயத்துல நீங்க எலெக்ஷன் நிக்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்கனாலுமே கூட இதெல்லாம் நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு தரோம் தான் சொல்ல போறாங்க. அதை நம்பி நீங்க வாபஸ் வாங்கிடுவீங்களா? கிடையாது. அதை நம்பி நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம். எங்க கிட்ட வந்து சொல்றவங்க இதை செஞ்சு கொடுத்தா நாங்க வாபஸ் வாங்குறோம். அப்ப ஆட்சியில இருக்காங்க இல்ல, அது அவங்களோட. அப்பயே சொல்றேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எங்களுடைய கோரிக்கைக்காக தான் இன்னைக்கு நாங்க இந்த இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இது விருப்பமும் கிடையாது. ஆனா வேற வழி இல்ல. நாங்களே இருக்கோம், எங்களுக்கும் தேவைகள் இருக்கு. நாங்க மத்தவங்கள மாதிரி போராடுறதுக்கு தயாரா இல்ல. இன்னைக்கு போராடினாலே அடி உதவ மிச்சந்தேன். இன்னைக்கு நாசுக்கா இருக்கிறது எங்களுடைய பவர், எங்களுக்கான ஓட்டு உரிமை. இது எங்களுடைய கடமை, ஜனநாயக கடமை. ஆனா ஓட்டுநர்கள் எத்தனை பேர் நாங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கு. ஓட்டு போடுறப்ப நாங்க எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயும் உட்காந்துருக்கோம். ஓட்டு போட வேண்டியது எங்களுடைய குடியுரிமைன்னு சொல்றீங்களா, ஜனநாயக கடமைன்றீங்களா? அப்ப ஓட்டுநர் இந்த ஸ்டேட்ல இருப்பேன் இந்த டயத்துல, அப்ப அவனுக்கான வழியை செஞ்சு கொடுக்கணும்னு ஏன் யாரும் யோசிக்கல? இன்னைக்கு அரசு அதிகாரிகள் அரசாங்க பணி செய்யறதுக்காக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போறாங்க. அவங்களுக்கும் வண்டியில டிரைவர் தான் ஓட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த அரசு அதிகாரிகளுக்கு தபால் ஓட்டு கொடுக்குறீங்க. அந்த அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் அதுக்கான வேலைகளை பாக்குற டிரைவருக்கு எங்க ஓட்டு கொடுத்துருக்கீங்க? இல்ல, இது நல்ல கேள்வி ஆக்சுவலா. சொல்லுங்க. அப்ப அவராலையும் ஓட்டு போட முடியல, அப்ப வெளியில இருக்கிற டிரைவர்களாலையும் ஓட்டு போட முடியல அப்படின்றப்ப அப்ப அரசாங்கம் இந்த யோசிச்சிருக்கணுமா வேணாமா? டிரைவர்கள் ஓட்டு போடணும், அதுக்கான ஏற்பாடு நம்ம செஞ்சிருக்கணும். மத்திய அரசு மாநில அரசு இது முடிவு எடுத்துக்கணும்ல. இல்ல, யோசிச்சிருக்கணும்ன்றத தாண்டி யோசிக்காம இருந்திருக்க மாட்டாங்க. சரி, ஆனா இந்த விஷயத்தை தொட்டோம்னா இப்ப ஓவரால் டிரைவர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க எல்லா ஃபீல்ட்லயுமே. எந்த துறை எடுத்துட்டாலும் டிரைவர்ஸ் இல்லாம இருக்கவே முடியாது. அரசாங்க பணியில இருக்கிற எந்த ஒரு ஆபீசர்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டிரைவரோட தேவைகள் கண்டிப்பா இருக்கு. அப்ப இந்த டிரைவர்களுக்கு ஃபுல்லா ஒரு விஷயத்தை ஒதுக்கிடும் அப்படின்னோம்னா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. கிட்டத்தட்ட 40% மேல இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. சரிங்க நண்பரே, கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். இப்ப வரைக்கும் இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு முக்கியமான பிரச்சனை, ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம், இப்ப வரைக்கும் அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல அப்படின்ற மாதிரி டிரைவர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு 10 பிரச்சனைகள் சொல்லுங்க. 10 பிரச்சனைகளா? ஏகப்பட்டது சொல்லலாம். சரி, ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தா போகும், பாத்துக்கலாம். இப்ப முழுமையா டிரைவர்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்ற பிரச்சனைன்னு நீங்க கேக்குறீங்க. சரி, முதல் விஷயமா ஒண்ணு சொல்றேன். விபத்துன்னு ஒண்ணு நடந்தா அந்த இடத்துல டிரைவர் தாக்கப்படுறது. இப்ப டிரைவர் தாக்கப்பட்டு இறந்த கேஸுங்க நிறைய பேர் நாங்க பாத்துருக்கோம். ஏன்? விபத்துன்றது யதார்த்தமா நடக்கிறது எல்லா வகையிலும். வாகன பழுதா இருக்கலாம், காற்றின் திசை மாறி கூட விபத்து நடக்கும், ரோடு அதுக்கு ஒரு காரணம், எதிரில் வர்ற நபர்கள் காரணம். கண்டிப்பா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா விபத்து நடந்தா முதல்ல டிரைவர் அடிக்கிறது தான் வேலை. சாவடி அவன் அடிக்கணும். இந்த நிலைமை இருக்கு. இத பாதுகாக்கணும்னு இப்ப வரைக்கும் யாராவது நினைச்சிருக்காங்களா? இரு அரசாங்கம் இருக்கட்டும். அடிக்க கூடாதுன்ற எண்ணம் மக்கள் மனசுலயாவது வந்திருக்கா? அவங்கனாலதான் இன்னைக்கு நம்ம A to Z சாப்பிடறதுல இருந்து போட்டுக்கிற துணியில இருந்து தலைக்கு தைக்கிற எண்ணம் கூட எதுவா இருக்கட்டும், A to Z சாப்பிட காலையில சாப்பிட சுகர் மாத்திரையில இருந்து எல்லாமே டிரைவரால தான் கொண்டு வராங்க. விபத்து நடத்துக்கு போய் டிரைவர் அடிக்கிறமே என்னைக்கா யாராவது யோசிச்சிருப்பாங்களா? யோசிக்கல. இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கமும் யோசிக்கல. இதை மாத்துறதுக்கு அடிக்க கூடாதுன்ற எண்ணத்துக்கு மக்களும் வரல. முதல் விஷயம் இதுக்கான மாற்றம் வரணும்.
இன்னைக்கு டிரைவருக்கு சம்பளம்ன்ற ஒண்ணு நிரந்தரம்ன்ற ஒரு இடமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இதை என்னைக்காவது யாராவது வச்சிருப்பாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த சம்பளம். ஆனா இன்னைக்கு டிரைவருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையே கிடையாது. படிச்சவங்க எங்க ஊர்ல ஓடுற பஸ், ஒரு பஸ்ல 900 ரூபாய் சம்பளம், 700 ரூபாய் சம்பளம். ஆமா, பிக்ஸடான ஒரு இதுவே கிடையாது. என்ன ஒரு பஸ்ல 900 ரூபாய் சம்பளம், ஒரு பஸ்ல 700 ரூபாய் சம்பளம். இஷ்டம்னா ஓடு, இல்லைன்னா இல்ல. ஓனருக்கு என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிஷன் கொண்டு வராங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கு. இதற்கான மாற்றம்ன்ற ஒண்ணு இல்ல. இன்னைக்கு ஒரு கம்பெனில 10 வருஷம் ஓடுறாங்க அப்படின்னா, உழைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு கம்பெனில 10 வருஷம் வேற யாரும் வேணாம். எங்க அக்கா, என் தாய் மாமாவோட அக்கா, குறை ரோட்டு பக்கத்துல இந்த நாப்கின் கம்பெனில வேலை செஞ்சாங்க. 5 வருஷம் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு பிஎஃப் பணம் வந்து 1,50,000 ரூபாயோ 1,25,000 ரூபாயோ வந்துச்சு. இன்ன வரைக்கும் ஓட்டுநர்கள் நாங்க வருஷ கணக்கா எல்லா கம்பெனிலும் ஓட்டுறோம். பிஎஃப்ன்ற ஒண்ணே எங்க கண்ணிலே காட்டல. இஎஸ்ஐன்ற அந்த மெடிக்கல் வசதியே எங்களுக்கு கிடையாது. இத்தனை வருஷம் உழைச்சோம். போன் ஓனர் சொன்னா கையை ஆட்டிக்கிட்டு குறைச்சு விட்டுட்டு நாங்க வாடி போயிட்டே தான் இருக்கோம். அடுத்த வேலை சொத்துக்கு நாங்க வண்டி மாத்திர வரைக்கும் எங்க குடும்பம் கஷ்டப்படுறோம். ஏன் நம்ம ஒரு அமைப்பை கொண்டு வரல? இந்த ஒரு கட்டமைப்பை அவங்க கொண்டு வந்திருக்கலாமே, கொண்டு வரல. அதர் ஸ்டேட் போறோம். தம்மா துண்டு சின்ன பையன் மிஞ்சி போனா ஒரு 12 வயசு 13 வயசு பையன் பைக்ல வந்து கல்ல அடிச்சு டிரைவர்கிட்ட செல்ல போடுங்கறியா, காசை போடுங்கறியா. தரலேன்னு மல்லு கட்டும் போது அவன் கையில வச்சிருக்கிற தம்மா துண்டு பிளேடு, கத்தி மாதிரி இருக்கிற பிளேட வச்சு கழுத்திருக்கிறான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 டிரைவர்கள் இறந்திருக்காங்க. இந்த போகும்போது சொல்லுவாங்க, இப்பதாப்பா அவங்க சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டு போனாப்ல இருந்தா கொண்டு விட்டாங்க. 15 டிரைவர்ன்றது இந்த வருஷத்துல சொல்றீங்க? இல்ல, ஒரு 5-6 வருஷங்கள் இருக்கும். இல்ல, எண்ணிக்கை கணக்கு அதிகமா தான் இருந்திருக்கும். இல்ல, எனக்கு நான் கேள்விப்பட்டதை மட்டும் சொல்றேன். அதாவது கண்ணார பார்த்துட்டு போற விஷயங்கள் இப்பதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் பார்த்த விஷயங்கள் மட்டும் 15 . இப்ப வரைக்கும் அவங்களை கொன்னவங்க யாருன்னு பிடிச்சிருக்காங்களா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, அவங்களுக்கான தண்டனை கொடுத்திருக்காங்க? எதுவுமே கிடையாது. அதர் ஸ்டேட்ல இன்னைக்கு டிரைவர்களுக்கு நடக்காத அநீதியே கிடையாது. முழுக்க தட்டி கேட்கறதுக்கு எந்த மாநிலத்திலயும் அந்தந்த மாநில காவல்துறைகள் சரியா இயங்கல. அதர் ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் இவனுக்கு எதுக்கு நம்ம பார்க்கணும்? போனா நம்மளுக்கு அடிப்பாங்க. மேல தார் கிழிச்சு மூடை எடுத்துட்டு போயிடுறாங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நீ தாண்டா எடுத்துக்கிட்ட அப்படின்னு டிரைவரே அடிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி டிரைவரே அடிக்கிறாங்க? டீசல் திருடிட்டு போறாங்க. அந்த டீசலை கம்ப்ளைண்ட் பண்ணா அதை ரெக்கவரி பண்ணி கொடுக்கறது இல்ல. ஓனருக்கு டிரைவரோட படிக்காசுல புடிச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கு படிக்காசுன்றது வந்து சம்பளத்துல டிரைவரோட சம்பளத்துல அந்த டீசலுக்கான காசு எடுத்துவாங்க. ஓனர் நட்டப்பட போறது இல்ல. அந்த இடத்துல உழைச்ச அவந்தே நட்டப்படுறான். இப்ப டிரைவர்களுக்கான சம்பளத்துல வந்து இப்ப டீசல் திருட்டு போனாலும் நீங்க தான் கொடுக்கணும். நீங்க தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு டிரைவரா போறவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் தான் தருவாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான? ஒண்ணுமே கிடையாது. இல்ல, இப்ப சம்பளம் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல ஒரு இடத்துல, படிக்காசுன்னு சொல்றாங்க. அந்த படிக்காசுன்னு சொல்றாங்கல்ல, அது எந்த இதுல அளவுகோல் வச்சிருக்கீங்க? தூர கணக்கா இவ்வளவு தூரம் போனா இவ்வளவு காசு? அதெல்லாம் கிடையாது. இவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இப்ப 1,00,000 ரூபாய் கலெக்ஷன் அப்படின்னா இப்ப ஒரு வண்டிக்கு 15 காசு படிப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க, 15 காசு படின்னு சொல்லுவாங்க. இப்ப 1,00,000 ரூபாய் போறோம்னா 15,000 ரூபாய். இதுல 5 காசு வந்து ஆபீஸ் கமிஷன் போயிடும். ஆபீஸ் கமிஷன், ஆபீஸ்ல லோடு எடுக்கிறோம் இல்லையா, லோடு கொடுக்கறவங்களுக்கு கமிஷனா கொடுத்தோம்னா 5 காசு. அது ஓனர் தானே எடுப்பாங்க. ஓனர் தான் கொடுக்கணும். ஆனா டிரைவர் தலையில சாத்துறாங்க. இப்பதான் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல, இப்ப வரைக்கும் யாரும் கேட்கல. நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இதுக்காக ஓனர்கிட்ட சண்டையை போட்டிருக்கேன். லோடு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நீங்க தாங்க காசு கொடுக்கணும். அதுக்கு ஜெட்டாங்க நாங்க கொடுக்குறோம் பாங்க. 5 காசு அதுல போயிடும். இதுல ஒவ்வொரு மாநிலத்துல 3 காசு 4 காசு கணக்கு வாங்குறாங்க. அது சென்னை டிரான்ஸ்போர்ட் பார்த்தா 7 காசு 8 காசு கமிஷன் மட்டும். 15 காசு படியில 7 காசு 8 காசு சென்னையில இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல லோட இந்த இடத்துல இருந்து நீங்க பிக்கப் பண்ணீங்கன்னு சொல்றதோட அவங்க வேலை முடியும். சொல்றவங்களுக்கு அவ்வளவு காசு போயிடும். ஆமா, இந்த காசை கொடுத்துடணும். இப்ப 5 காசு போயிருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற 10 காசு. 2 டிரைவர் போனா என்னாச்சு, ஆளுக்கு 5 காசு. இந்த 5 காசுல தான் அவங்க சாப்பிட்டுக்கிறணும். அவங்களுக்கான செலவுகள் பார்த்து மீதி பண்ணிக்கிறது. இதுல வண்டிக்கு கிரீஸ் அடிச்சா டிரைவர் காசு, வண்டி டயர் கலட்டி மாட்டினா டிரைவர் காசு. இது நாங்க கொடுமையா இருக்கு. ஆமா, நீதான் பாக்கணும். அது ஓ வேலை. அவங்களுடைய வண்டி, அவங்க வண்டியை பாதுகாக்கிறதுக்கு கிரீஸ் அடிக்கிறாங்க, அதுக்கு டிரைவர் காசு. அவங்க வண்டி டயரை மாத்தி போடுறதுக்கு ஓனர்ட்ட கணக்கு காட்டிட முடியாதா? இந்த மாதிரி இந்த செலவுகள் இருக்கு. இல்ல, அதெல்லாம் காட்ட முடியாது. டயரை கழட்டி போடுறதும் டிரைவர் காசு, கிரீஸ் அடிக்கிறதும் டிரைவர் காசு. அந்த வகையில நாமக்கல்ல ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். நாமக்கல்ல எல்லா ஓனர்களும் கிடையாது, நிறைய, அதாவது ஒரு பாதி ஓனருக்கு டயர் கலட்டுறது கிரீஸ் அடிக்கிறத அவங்க கணக்குல ஏத்துக்குவாங்க. இது எங்க கணக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓரளவுக்கு. ஆனா சங்ககிரியில முழுக்க 199 ஓனர்கள் கிரீஸ் டயர் இது டிரைவர் தலையில தான் சாத்துவாங்க. ஏதாவது 1% ஓனர்கள் மட்டும்தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. 99% முழுக்க டிரைவர் தலையில தான் சாத்துவாங்க. இந்த மாதிரி இருக்கு. இது போக அதர் ஸ்டேட்ல இறந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் ஒரு சில ஓனர்கள் அவங்க உடம்ப கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில ஓனர்கள் அங்கேயே அதுக்கான வேலையை பார்த்துருவாங்க. அந்த வண்டியில இருந்து இன்சூரன்ஸ் ஒன்று வந்தா மட்டும்தான் எதையாவது கொடுக்குறாங்க. அதுல நிறைய ஓனர்கள் கொடுக்கறது கிடையாது. நிறைய ஓனர்கள் இப்ப வரைக்கும் விபத்து நடந்து பாதிக்கப்பட்ட டிரைவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% ஓனர்கள் மட்டுமே நிதி கொடுத்துருக்காங்க. 80% ஓனர்கள் நிதி கொடுக்கல. இப்பயும் நம்ம சங்கத்துல 11 டிரைவர்கள் இருக்காங்க. விபத்தாகி அந்த ஆக்சிடென்ட் பணம் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து இப்ப வரைக்கும் வரல. ஆனா அதுல 2 டிரைவர் சொல்றாங்க, அண்ணே பணம் வந்துருச்சுனே, எங்க ஓனர் வாங்கிட்டாப்ல தரமாட்டாருனே
அதுக்கான நடவடிக்கை எடுத்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கான டாக்குமெண்ட் கேட்ட இன்னும் கொடுக்கல. அது கொடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த ஓனருக்கு மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். நம்ம சங்கம் எடுக்கும். இவ்வளவு தூரம் போட்டு ஒடுக்குறாங்கன்னா ஏன் யாருமே இது வரைக்கும் ஒத்துமையா இருந்து செயல்படாததுனாலயா? டிரைவரை ஒற்றுமையா கொண்டு வர விடவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஒற்றுமை ஆயிட்டா இதை எல்லாம் மாத்த முடியும். அதுக்காக தான் டிரைவரை பிரிச்சே வச்சிருக்காங்க. டிரைவர்னா ஒற்றுமை இல்ல அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்கிறதுக்கான காரணம் இதை. டிரைவர் ஒற்றுமை இல்லாமையா ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க உழைக்கிற காசு 100, 200, 500, 1000 போறாங்க. ஒற்றுமை இருக்க போய் தானே போடுறாங்க. இன்னைக்கும் ஒரு சில டிரைவர்கள் ரோட்ல ஏதாவது வண்டி பிரேக் டவுன் ஆயிடுனா நின்னு என்னன்னு கேட்டுட்டு போறாங்க. அப்ப ஒற்றுமை இல்லாம அதை செய்வாங்க? ஒற்றுமை இருக்கு. ஒற்றுமை இல்லைன்ற பிம்பத்தை எல்லாரும் மனசுல விதைக்க வச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பர்சனலான ஒரு கொஸ்டின், நீங்க இவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கீங்க, நான் பார்த்த வரைக்குமே சிறப்பா செயல்படுறீங்க. ஆனா உங்களையுமே வந்து மாற்று கருத்தோட குற்றம் சுமத்திக்கிட்டு ஒரு சில நண்பர்கள் உங்க டிரைவர்ஸ்லயே வந்து சோசியல் மீடியாவெல்லாம் பதிவு போட்டிருந்தாங்க. அது எதனால? இப்ப நீங்க கூட்டு பேசியிருக்கீங்களா இல்ல எதனால அந்த மாதிரி அவங்களுக்கு இது முன்னுரிமை இருக்கா? அதாவது என்ன சொல்றது, என் பேர் அவங்களுக்கு தெரியும், சங்கத்து பேரு தெரியும். அதை தாண்டி என்ன அவங்களுக்கு தெரியும்னு தெரியல. சரி, அப்படி குற்றம் சாட்டுறவங்க, நான் ஏற்கனவே வீடியோவாவே போட்டிருக்கேன். அப்படி குற்றம் சாட்டுற நபர்கள், என்னோட வீடு இங்கதான் இருக்கு, நீங்க நேரடியா வந்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். தேனியில தான் ஆபீஸ் இருக்கு. இந்த ஆபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். சென்னையில ஆபீஸ் இருக்கு, அங்க வரலாம். சரி, ஓகே. எல்லா மாவட்டத்திலயும் எங்கிட்டாவது ஒரு பக்கம் நாங்க மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மாவட்டத்துல இத்தனாம் தேதி மீட்டிங், இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் எல்லாரும் வாங்கணும் கூப்பிடுறோம். அப்படி என் மேல குற்றம் சுமத்துற நபர்கள் ஏன் நேரடியா வந்து என் முன்னாடி நின்று கேள்வி கேட்டு என் மேல இருக்கிற குற்றத்தை நிரூபிக்கலாமே? ஏன் அதை யாரும் இப்ப வரைக்கும் செய்யணும்? வலைதளங்கள்ல மட்டும்தான் கமாண்ட் மட்டும்தான் போடுவாங்க. நேரடியா வந்து கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லை. ஏன்னா என்ன சொல்றது, என்ன பத்தி அவங்களுக்கு தெரியல, அவங்க கிட்ட யாரு என்ன சொன்னாங்கன்றதும் தெரியல. அதனால அந்த மாதிரி போடுறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, தப்பான டிரைவர்களுக்கு எதிராக நாங்க டிரைவர் அசோசியேஷன் வச்சிருக்கோம். டிரைவர்ன்ற பேர்ல தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ற டிரைவரை நாங்க தட்டி கேட்போம். டிரைவர்ன்ற இடத்துக்கு தகுதி இல்லாத நபரை நீ போன நம்ம சங்கத்துல இருந்து நிறைய பேரை விரட்டி விட்டுருக்கோம். அந்த நபர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான் இது. தப்பு பண்ணா நாங்க கேட்போம். ஒரு ஓனருக்கும் டிரைவருக்கும் பிரச்சனை நடக்குது, ரெண்டு பேரும் வச்சு பேசும்போது இந்த டிரைவர் தண்ணியை போட்டு இந்த மாதிரி பண்ணாரு வச்சாருன்றது வரும்போது நாங்க சங்கத்துல இருந்தே விலக்கி விட்டுருவோம். தண்ணியை போட்டு வண்டி ஓட்டினான்ற தகவல் தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் சங்கத்துல இருந்து விலக்கி விட்டுருவோம். அப்ப அவருக்கு எவ்வளவு கோவம் வரத்தானே செய்யும். அப்ப அவரை நேருக்கு நேரம் வந்து என்கிட்ட பேச முடியாது. அப்ப வலைதளங்களை என்னை பத்தி தப்பா கமாண்ட் தான் போட முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நான் தவறான நபரா இருந்தா அதற்கான ஆதாரம் வச்சிருந்தாங்கன்னா நேரடியா மீட்டிங்ல வந்து கேட்கலாம். இல்ல சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆபீஸ் இங்க இருக்கு, வரலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என் மேல தவறு இருக்கு, அவங்க என்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் கமாண்ட் மட்டும் போட்டுட்டு என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணணும், சங்கத்தோட பேரை டேமேஜ் பண்ணணும். இது அவங்களுடைய நோக்கம். அதனால வலைதளங்கள்ல செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்க நண்பரே, இப்போ வரைக்கும் பேசினது உண்மையிலே ரொம்ப மனசு நிறைவா இருந்தது. ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தது, நல்லா தெளிவு கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்கிற இதே எண்ணத்தோட உங்க ஓட்டுநர்களும் எல்லாரும் ஒத்துமையா இருந்து சிறப்பா செயல்பட வாழ்த்துக்கள். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுநர் இனத்துக்காக எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல நான் இன்ஃபார்ம் பண்றேன். சப்போர்ட். சந்தோஷம். ஓட்டுநர் இனத்துக்காக, மாற்றத்திற்காக போராடுற நண்பர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இனம் இப்படி இருக்கே, சமுதாயத்துல எந்த மரியாதையும் இல்ல, இப்படியே நம்மளுடைய இனம் போயிடக்கூடாது, நம்மளுடைய மரணத்துக்கு முன்னாடி எதையாவது ஒன்ன சாதிச்சுட்டு போகணும்ன்ற ஓட்டுநர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பால கண்டிப்பா இந்த ஓட்டுநர் இனத்துக்கான மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம். கண்டிப்பா. நன்றி நண்பரே, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட உரையாடினதுக்கு நன்றி. நன்றி நண்பரே.